Are you ready? Amen. 1 2 3 4. கை தட்டு. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் கையை தட்டி. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் தலைக்கு மேல இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகா. இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், worship is a weapon. ஆராதனையே நமது ஆயுதம். ஆயுதத்தை எப்போ எடுப்பீங்க? யுத்தம் வரும்போது, பிரச்சனை போராட்டம் வரும்போது ஆயுதத்தை கையில் எடுப்பீங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுக்கு சில டெலிவரன்ஸை, சில விக்ட்ரியை, சில பிரேக் த்ரூவை கத்தர் இந்த ஆராதனை என்கிற ஆயுதத்திலே வைத்திருக்கிறார். Sometimes God gives the deliverance through the weapon of worship. You have to take the weapon of worship to receive your victory, to receive your deliverance, and to receive your healing, and to receive the supernatural miracles from the Lord. You have to take the weapon of worship. ஒரு கேள்வி கேட்க போறேன். Which is so powerful? தாவீது கையில சுரமண்டலம் இருந்துச்சு, சவுல் கையில ஈட்டி இருந்துச்சு. சுரமண்டலம் பவர்ஃபுல்லா, ஈட்டி பவர்ஃபுல்லா? டேவிட் was having an harp in his hand and the Saul was having a spear to kill David in his hand. But I am asking you today, which is so powerful? Spear or harp? எது பவர்ஃபுல்லானது? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கையில் இருந்த சுரமண்டலம். When David was playing the harp with the anointing, சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி ஆட ஆரம்பிக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? Even the music has the anointing. Hallelujah. அபிஷேகம் பண்ணப்பட்டு கையை மியூசிக்ல வச்சா பேய் ஆடும். மியூசிக்ல ஆண்டவர் பவர் வச்சிருக்கிறார். எலியா ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கொண்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். மியூசிக் ஹேஸ் an anointing. அதனால தான் வாத்தியத்தை நேர்த்தியா வாசிக்கணும். You have to play the music perfectly. அவங்க வாசிக்கிறது ஒரு காடா இருக்கக்கூடாது, நான் பாடுறது ஒரு காடா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, வாத்தியங்கள்ல நேர்த்தியா வாசிக்கணும். சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு வசனம் சொல்லுது, வாத்தியங்கள் வாசிக்கிறதில் தேறினவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 16:16 வசனம். டிஸ்ட்ரெஸிங் ஸ்பிரிட், பொல்லாத ஆவிய வெளியே துரத்துற வல்லமை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாடுற பாட்டிலையும் வாத்தியத்திலையும் இருக்குது. பாடுறவங்களுக்கும் சரி, வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கும் சரி, அபிஷேகம் வேணும். நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அசுத்த ஆவிகளை அது விரட்டி அடிக்கும். ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆராதிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாடும்போது, when an anointed person sings and worship and play music, there is a mighty power of God released and the people are delivered. Not only the people are delivered, you are delivered first and the others are delivered next. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆராதனை இன்னைக்கு தேவை. ஆராதனையில மகிமை இருக்கணும். பாட்டு மாத்திரம் இருக்கிறது இல்லை ஆராதனை. நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை,
முன்னால் வந்து பாடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது தேவ மகிமை. வேர் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், வேர் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். இதை சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். நீங்கள் யூ மஸ்ட் பி வெரி சென்சிட்டிவ் டு see the glory of God. நீங்கள் நிறைய இடத்துல வர்ஷிப்புக்கு போவீங்க, நிறைய ஆராதனைக்கு போவீங்க, நிறைய சர்ச்சஸ்க்கு நீங்கள் போவீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆட்டம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒன்று அங்கே மிஸ் ஆச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகலை. ஹோலி ஸ்பிரிட் அங்கே மிஸ் ஆகிருக்குது, ப்ரெசன்ஸ் அங்கே மிஸ் ஆகிருக்குது, க்ளோரி அங்கே மிஸ் ஆகிருக்குது. You will see in some worship places or the so-called worship centers, churches, you will see all kind of music, singing, worship, shouting, dancing and everything, but you will still sense there is something missing here. That is not something. You are missing the Holy Spirit right there. அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை தான் நம்ம மிஸ் பண்றோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பிள்ளையா நான் மாறணும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க சத்தமா, தேவ ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எப்போதும் எனக்கு. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஈசாய் அவங்க அப்பா எல்லா பிள்ளைகளையும் உள்ள கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு அபிஷேகம் பண்றதுக்கு. ஆனா யாரை மட்டும் கூப்பிடல? சத்தமா சொல்லுங்க, யாரை மட்டும் கூப்பிடல? தாவீத. அப்போ இவர் வந்து பார்க்குறாரு, யாரு? சாமுவேல் வந்து பார்க்குறாரு, உன் பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், அபிஷேகம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ரைட்டு, முதல் பையனை வர சொல்லு. முதல் பையனை வர சொல்லுனவனா எலியா, இராணுவத்தில் இருந்தவன், 6 பேக்ஸ் ஐயாவுக்கு. எத்தனை பேக்ஸ்? அவர் உடம்ப பார்த்தா சும்மா இங்கே ஒரு கோழி முட்டை, இங்கே ஒரு கோழி முட்டை, இங்கே 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 இப்படி வச்சுட்டு நின்னாரு. சாமுவேலுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவர் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கும் போல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, டே நீ முகத்தை பார்க்கிறடா, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். A man looks at the face, but God looks at your heart. அப்போ முதல் பையன் ரிஜெக்டட், ரெண்டாவது பையன் சத்தமா சொல்லுங்க ரிஜெக்டட். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க. தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. முதல் பையன் ரிஜெக்டட், ரெண்டாவது பையன், மூணாவது பையன், நாலாவது பையன், அஞ்சாவது பையன், ஆறாவது பையன், ஏழாவது பையன், எட்டாவது பையன் செலக்டட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எட்டாவது பையன் எங்க இருக்கான் தெரியுமா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எட்டாவது பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததே 7 பேர் தான். அந்த 7 பேர்ல இருக்க வேண்டிய ஆள் உள்ள இல்ல, இருக்க வேண்டிய ஆள் உள்ள இல்ல. Samuel rejected the 7 sons of Isa and he was asking, is there any more son for you? உனக்கு இன்னும் ஏதாகிலும் ஒரு மகன் உண்டா அப்படின்னு கேட்கிறார். இந்த காலத்து தீர்க்கதரிசிகளா இருந்திருந்தா இருக்கிறதே 7 பேர் தான். புடுறா ஒருத்தனை பிடிச்சி அமுக்குடா, நீ தாண்டா தீர்க்கதரிசி. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே? ஆமா தானே? ஏன்னா உள்ள இருக்கிறது எத்தனை பேர் தான்? 7 பேர் தான். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. 7 பேர்ல ஒருத்தனை பிடிச்சி அமுக்கியிருப்பாங்க. ஆனா அவர் சாமுவேல் வந்து ஒரிஜினல் தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, உனக்கு வேற யாராவது பிள்ளை உண்டா? உடனே ஈசாய் தலையை துறைஞ்சிக்கிட்டே சொல்றாரு, ஆமா
எல்லாவற்றுக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். there is a younger son. இவங்க எல்லாருக்கும் ஒரு இளையவன் இருக்கிறான் அப்படின்ன உடனே இந்த சாம்வேல் ஒரு டயலாக் சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் பைபிள்லையே. அந்த டயலாக் என்ன தெரியுமா? ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. இந்த பிள்ளை உட்காந்து பரிதாபமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. சில நேரத்தில் நம்மளை அப்படித்தானே விட்டுறாங்க பரிதாபமா. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேறீங்களே? நம்மளை உலகம் அப்படித்தானே விட்டுருது, அம்போன்னு விட்டுருது, பரிதாபமா விட்டுருது. ஒன்று தெரியுமா? தாவீது அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்காது. That's why he was not invited for the feast. David was hated by his parents. They rejected him. அதனால தான் அவர் ஒரு இடத்துல எழுதுறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆள் அனுப்பி அவனை அழைக்கிறார். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உங்க மேல தேவனுடைய அனாயிண்டிங் இருக்குன்னா, தேவனுடைய காலிங் இருக்குன்னா, தேவனுடைய அபிஷேகம் இருக்குன்னா, you don't need to ask for opportunity to anybody. The invitation will come to you. யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்காதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்க அடையாளம். கர்த்தர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார். அபிஷேகம் இருக்கிறவனை ஆண்டவர் ஒரு நாள் மறைச்சு வைக்க மாட்டார். அபிஷேகம் இருக்கிறவனை ஒரு நாள் ஆண்டவர் ஒளிச்சு வைக்க மாட்டார். ஒரு நேரம் வரும், கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி கொண்டு வந்து நடுவுல நிப்பாட்டுறாங்க. யார? சத்தமா சொல்லுங்க. அந்த பிள்ளை அம்போ பாவம்னு வருது. அங்கிருந்து உள்ள நடந்த டிராமா எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. இங்க பெரிய கூத்தே நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த தாவீது அப்படியே பரிதாபமா வரான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? தாவீதை பார்த்த உடனே சாமுவேலு சேரை விட்டு எழும்பிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் தான் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு இவனை அபிஷேகம் பண்ணு. அதுக்கு முன்னாடி சாமுவேல் சொல்றாரு, நான் அவன் வர வரைக்கும் பந்தியில கைய வைக்க மாட்டேன்ட்டார். நான் சொல்லட்டுமா? உங்களை அவாய்ட் பண்ணும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உண்டாக்குவாரு. நீங்க அங்க இல்லாம அங்க வேலையே நடக்காதுன்ற ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். தாவீதை நிறைய இடத்துல ஆண்டவர் அப்படி ப்ரூவ் பண்ணாரு. தெரியுமா உங்களுக்கு? தாவீதை வச்சுதான் ஆண்டவர் செஞ்சாரு காரியத்தை. தாவீதை வச்சுதான் கோலியாத் அடிச்சாரு. If you are anointed, you don't want to apply an application. If you are anointed, you don't want to ask for an introduction. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, என்னை இது பண்ணுங்க அது பண்ணுங்க நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஆமென். உங்க மேல இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு அடையாளம். உங்கள் மேல இருக்கிற தேவ பிரசன்னமே உங்கள் அடையாளம். உங்க மேல இருக்கிற தேவ மகிமையே உங்க அடையாளம். சுத்தி வசனம் சொல்லுது, அவர்களை அவர்கள் சகோதரர்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். In front of their brothers, God anointed David. Today, God is speaking to you prophetically. You are going to be lifted up above all the eyes. உங்களை சுத்தி இருக்கிற கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி நிற்க வைக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களை தட்டணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை தள்ளணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரெல்லாம் ஒதுக்கப்படுறீங்களோ உங்க மேல கர்த்தருடைய கண் ஸ்பெஷலா இருக்குது. பாருங்க, தாவீதை கொண்டு வந்து நடுவுல நிப்பாட்டி வச்சு அந்த 7 பேருக்கு நடுவுல அபிஷேகம் பண்ணும்போது மற்றவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? ஸ்டொமக் பர்ன்ன்றது. சில ஆட்கள் உட்காந்து சர்ச்சுக்குள்ள முறுமுறுத்துக்கிட்டு கிடக்கிறது. பாஸ்டரை பத்தி அப்படியே பின்னாடி பேசுறது, பேக் பைட் பண்ணி பேசுறது, ஊழியம் பண்றவங்களை பிடிச்சி பேக் பைட் பண்றது, அப்படியே கண்ணை காட்டுறது. பொல்லாத ஆவி இதெல்லாம். நான் என் சர்ச்சில் என்ன தெரியுமா சொல்லுவேன்? உனக்கு என் பிரசங்கம் பிடிக்கலையா ஓடிடு வேற ஏதாவது வர சர்ச்சுக்கு. பாஸ்டரை பிடிக்கலையா உள்ள உட்காந்து குறை பேசிக்கிட்டு இருக்காத, வெளியே ஓடி போயிரு. உனக்கு எந்த பாஸ்டர் பிடிச்சிருக்கோ நீ அங்கே போய் உட்காந்துக்கோ. அங்கே போய் நீ 6 மாதம் தான் இருப்ப, அதுக்கு மேலே அங்கே உனக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சில ஆள் பாருங்க, மாறி மாறி சர்ச்சுக்கு குரங்கு தவற மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டால் இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை. நான் சொல்கிறேன், நீ சரி கிடையாது. சோத்திரம். கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற ஊழியக்காரங்கிட்ட அடங்கிரு. கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஊழியக்காரங்களா கர்த்தர் இங்க எங்களை வச்சிருக்காருன்னா எல்லாருடைய ஸ்பிரிட்டையும் டிசர்ன் பண்ற ஸ்பிரிட்டை கொடுத்து தான் எங்களை இங்க நிக்க வச்சிருக்கிறார். எங்களுக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது. எல்லாரும் எங்களுக்கு பிள்ளைங்க தான், எல்லாரும் எங்களுக்கு தாய் தகப்பன் தான், எல்லாரும் எங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான்.
நீயா பாஸ்டுக்கு இவங்க முக்கியம், அவங்க முக்கியம் கிடையாது, இவங்களுக்கு தான் பிரியாரிட்டி, எங்களுக்கெல்லாம் பிரியாரிட்டி கிடையாதுன்னா அது உன் தலைவலி. தேவ சாபத்தை வாங்கி கட்டிக்குவேன். உன்னை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. கிருபை இருந்தாலும் பயன்பட முடியாது. நீ காசிப் பேசிட்டு இருந்தனா இன்னைக்கு நிறைய பேரால பயன்பட முடியல. கிருபை இருக்கு, ஏன் தெரியுமா? காசிப். கிருபை இருக்கு, அவங்களால ஷைன் பண்ண முடியல, ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்துல போய் உட்காருங்களேன், ஒரு பாஸ்டரை பத்தி குறை பேசுவான், அவன் ஒரு விசுவாசியை பத்தி குறை பேசுவான், ஒரு ஊழியக்காரனை பத்தி குறை பேசுவான். கொஞ்ச நேரம் நல்ல கிருபை இருக்கும், அவன் ஷைன் பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த வைத்தறிச்சல் உனக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் நாம் மாற வேண்டும். ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். எப்ப தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனே. நீங்களும் நானும் யார் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். வர்ஷிப் லீடர்ஸ் யார் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். இந்த கர்த்தருடைய பெட்டினா என்ன தெரியுமா? The presence and glory of God. Wherever you go, carry the presence. மறைஞ்சிருந்து கர்த்தருக்காக எரிஞ்சு பிரகாசிச்சா போதும். வனாந்திரமா இருந்தாலும் ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். 2 ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கால் வச்சா யோர்தான் பின்னிட்டு திரும்பாது. ஆனா கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவங்க கால் வச்சாதான் யோர்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். எங்க சர்ச்சில் அடிக்கடி டெலிவரன்ஸ் மீட்டிங் அது இதெல்லாம் நடத்துவோம். எங்கள் விசுவாசிங்க சொல்லுவாங்க, யார் கை வச்சாலும் ஜனங்க விட மாட்டுறாங்க, ஆனால் பாஸ்ட் கை வச்சா மாத்திரம் ஜனங்கள் விழுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் பாஸ்ட் வந்து கை வச்சா அது ஒரு தனி அபிஷேகம் தான். என்ன ஒரு ஆமீன் வரமாட்டேங்குது? ஆமாம், ஏன் தெரியுமா? வேற ஒன்றும் அங்கே ரகசியம் மாய மந்திரம்லாம் கிடையாது. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அந்த யோர்தானிலே பட்ட மாத்திரத்தில் you have an authority to change the atmosphere. Do you believe that? When you step into a church or when you step into a worship center, you have the authority to change that atmosphere. You have the authority to change the whole atmosphere to the worship presence. Hallelujah. You have that authority to bring the people's mind together in the presence of God. ஏன் தெரியுமா இதை செய்யறது? நம்ம மேல இருக்கிற கர்த்தருடைய பெட்டி. The ark of covenant upon the priest that made the difference. When they stepped in to the Jordan departed. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.